அர்ஜுன் மாமா. ஏய் கிருத்தி, எப்படி இருக்க? பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் நீ வளரவே இல்லையா? மாமா சும்மா ஜோக். இதாங்க காஃபி. தேங்க்யூ. ஸ்ரீ அக்கா தான் சொன்னாங்க நீங்கள் வந்திருக்கீங்கன்னு. அதான் காஃபி எடுத்து நான் ஒரே ஓட்டமாக வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க மாமா? மறுபடியும் யூஎஸ் போயிடுவீங்களோ? ஏண்டி, இன்னைக்கு தான் வந்திருக்கேன், போகிறத பற்றி கேட்குற? நான் இங்கே இருக்கிறதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? சே அதெல்லாம் இல்லை மாமா. நீங்கள் ரொம்ப நாள் இங்கே தங்க மாட்டீங்கல்ல, வந்த உடனே கிளம்பிடுவீங்க, அதான் கேட்டேன். இந்த முறை அப்படி இல்லை, இந்த முறை இங்கே கொஞ்ச நாள் இருக்கலான்னு தான் வந்திருக்கேன். அப்போது யூஎஸில் இருக்கிறவங்க ஆஃபீஸ்? அங்கே என் மேனேஜர் பார்த்துப்பான். எல்லாம் ஒரு செட்டப்போட தான் வந்திருக்கீங்க. ஆமாம், யூஎஸில் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களா என்ன? ஏன், என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இல்லை, உங்களை பார்த்தா பழம் மாதிரி தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அடி பாவி, என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? ஆமாம். அப்பனா எனக்கு வயசாயிடுச்சா? இதெல்லாம் உங்களுக்கே டூ மச்சாக தெரியல? கிறிஷ் மாமாவை விட பெரியவங்க நீங்கள். ஆனால் என்ன, கல்யாண விஷயத்தில் அவன் தான் சீனியர், நான் இன்னும் ஜூனியர். ஆசைதான், வெள்ளை முடி வர வயசாச்சு, இன்னும் ஜூனியரா? அடியே, ஏண்டி இப்படி கலாய்க்கிற? அது சரி, உங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? இன்னமும் அதே மாதிரி தான் சண்டை போட்டுன்னு இருக்காங்களா? அது அப்பாவும் அம்மாவும் தெரிஞ்சிட்டாங்க மாமா. என்ன கிருத்தி, என்ன சொல்கிற? ஆமாம், அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அதுவும் என்னால் தான். என்ன சொல்கிற? என்னால் இந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வந்துருச்சு மாமா. இருந்தாலும் என்னை இவங்க யாருமே ஒதுக்கலை தெரியுமா? அப்போது ராக்கி? அது கூட என்னால் தான் மாமா. என்னாச்சு, தெளிவாக சொல்லு. ஆக்சுவலி நானே உங்களுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்களே வந்துட்டீங்க. அப்பா அம்மா பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணம். ராக்கி வீட்டை விட்டு போனதுக்கும் நான் தான் காரணம். அத்தைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனதுக்கும் நான் தான் காரணம். எல்லாத்துக்கும் நான் தான் மாமா காரணம். தெளிவாக சொல்லுடி. ராக்கி மேலே நான் அபாண்டமாக பொய் பழி போட்டுட்டேன் மாமா. புரியல. அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு நான் தான் பொய் சொல்லி இந்த குடும்பத்துலேருந்தே அவனை பிரிச்சுட்டேன். எல்லாத்துக்கும் நான் தான் மாமா காரணம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் அவ்வளோ பண்ணி கூட இவங்க யாரும் என்னை வெறுக்கல தெரியுமா? இவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் மாமா. ராக்கியை எப்படியாச்சும் இவங்க கூட சேர்த்து வச்சிடணும். நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் மாமா. ஏய் கிருதி, இங்கே பாரு, என்ன பாரு. நான் பண்ண தப்புக்கு நானே பிராயச்சித்தம் தேடுறேன் மாமா. எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. இது என்ன எப்படி கேட்குற? நாளைக்கு 2 பேரும் அங்கே போகலாம், அவனை பார்த்து பேசலாம். அவன் சரியான ராஸ்கலாக இருக்கான். சித்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியும் வந்து பார்க்காம இருக்கானா? ஆமாம் மாமா, என்னால் தான். நான் இங்கே இருக்கேன், தப்பு பண்ணாத அவரை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கல்ல, அதான் மாமா. என் மேலே தான் சரியான கோபத்தில் இருக்குவாங்க. சரி சரி, பார்த்துக்கலாம் விடு. பேசினா தீராதது எது இருக்கு சொல்லு, பேசி எல்லாத்தையும் தீர்த்துடலாம். நீ அவனை விரும்புனியா என்ன? ஒரு காலத்தில் விரும்பினேன், ஆனால் இப்போ இல்லை. என் மனசே விட்டு போச்சு மாமா. இனி விருப்பம் அது இது எதுவும் இல்லை. என் படிப்பு உண்டு, நான் உண்டுன்னு இருந்துடுறேன். சரி கிருத்தி, நீ டிஸ்டர்ப் ஆகாத. நாளைக்கு போய் என்ன ஏதுன்னு பேசலாம். எவ்வளவு சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வந்துடலாம். சரி மாமா. இப்போ போய் ரெஸ்ட் எடு. ட்ராவல் பண்ணது நானா நீங்களா? என்ன போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறீங்க? அதை கொஞ்சம் சிரிச்சுன்னு தான் கேளண்டி. ஐயோ அம்மா, இது உன் அழுகுற மூஞ்சியே பரவாயில்ல, பொடி. ஓகே மாமா, சாப்பாடு ரெடி ஆனவொன்னே கூப்பிடுறேன், வந்துடுங்க. விளையாட்டு பொண்ணு. அப்பா அம்மா சரியாக கவனிச்சிக்கலனா பசங்களோட ஃப்யூச்சரே எப்படி பாழாகுது பாரு. இப்போ நான் இங்கே வந்த வேலை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ராக்கியே இந்த வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கணும். இவளுக்கு ஒரு ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணணும்.